Hi friends, today some trades பார்க்கலாம் சரிங்களா. இன்னைக்கோட என்னோட பிளான் முடிஞ்சிருச்சு சரிங்களா. இருந்தாலும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சம் ட்ரேட்ஸ் எடுத்து காட்டுறேன் சரிங்களா. ஸோ எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள் சரிங்களா. பிகினஸாக இருக்கிற நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பாருங்கள் சரிங்களா. ஸோ பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, புரியாது சரிங்களா. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆல்ரெடி வந்து 2 ட்ரேட் எடுத்துட்டேன். இந்த ட்ரேடு வந்து நான் டெலிகிராம் லிங்க்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஐ டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கணுன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஓகே, அதை வந்து ஃபஸ்ட் ட்ரேட் எடுத்தேன், அது லாஸ் ஆகிடுச்சு. 2வது மார்ட்டிங்கில் எடுத்தேன், ஸோ அது ப்ராஃபிட்டு. ஒரு ட்ரேடு முடிஞ்சது, திரும்பவும் அடுத்த ஒரு ட்ரேட் எடுத்தேன் சரிங்களா. ஸோ இந்த 4 ட்ரேடும் இதுக்கு முன்னாடி எடுத்தது சரிங்களா. ஓகே, இப்போ வந்து சம் ட்ரேட்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூரோ ஜிபிபி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே 75 கீழே தான் இருக்குது சரிங்களா. ஓகே, யூரோ ஜிபிபியில் பார்க்கலாம். 86% இருக்குது. ஓகே, சரி, ஓகே, இதிலே பார்க்கலாம் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறான், எப்படி வரான், என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். எடுத்ததும் வந்ததும் அப்பு டவுனுன்னு கொடுத்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 100% லாஸ் தான் ஆகும் சரிங்களா. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எப்படி இங்கேருந்து வந்திருக்கான், ஏன் இங்கே வந்து என்ன நடந்திருக்குது, இங்கேருந்து ஏங்க கீழே வந்திருக்கிறான் அப்படின்றத பாருங்கள் சரிங்களா. விக்கு ஏன் வந்திருக்குது, அந்த விக்கு எங்கேருந்து வந்திருக்கிறான் சரிங்களா, அதெல்லாம் பாருங்கள். ஈஸியாக வராது, ஆனால் வரும் சரிங்களா. ஓகே, பொறுமையாக இருக்கணுங்க, பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து 2 நிமிஷம் ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் உள்ளே வராதிங்க. 1/2 hour ஆகலாம், 1 hour ஆகலாம் சரிங்களா. அது எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம். நாம் ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர வரையும் நாம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் சரிங்களா. ஓகே, ஸோ ₹1 இருந்தாலும் அது நம்மளுடைய பணம் சரிங்களா. ஸோ நாம் உழைச்சது, நம்மளுடைய நாலேஜ் வச்சு நாம் எடுத்தது எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை நாம் ஏன் வேணும்னே ஏன் தெரிஞ்சே விடணும் சொல்லுங்கள். ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, பார்க்கலாம். ஒன் செகண்ட், நான் சார்ட் கொஞ்சம் ஆன்லைனில் பார்த்துக்கிறேன் சரிங்களா. ஓகே, ஓகே, இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்திருப்பேன் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. ஏன் எடுத்தேன், எப்படி எடுத்திருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எங்களுடைய நாலேஜ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, புரியுதுங்களா. ஸோ ஈஸியாக வராது, ஆனால் வரும் சரிங்களா. ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் தான், நாலேஜ் தான் சரிங்களா. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு சரிங்களா. மேக்ஸிமம் பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ஓகே, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் சரி சரிங்களா. உங்களுடைய நாலேஜை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ தான் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா, சரி பண்ணுறீங்களா, மற்றவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கு சொல்கிறது சரிங்களா. ஓகே, பார்க்கலாம். லாஸ்ட்டு செகண்டில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ப்ராஃபிட் தான் சரிங்களா, ப்ராஃபிட் வந்துடுச்சு ஓகேங்களா. ஓகே, அடுத்து இன்னொரு ட்ரேட் எடுத்து பார்க்கலாம் சரிங்களா. மேக்ஸிமம் வந்து ரிஸ்க்கு எடுக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓவர் ரிஸ்க்கு வேண்டாம் சரிங்களா. ஸோ இப்போ என்னுடைய கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குது சரிங்களா, எவ்வளோ இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த கேபிட்டலில் வச்சுக்கிட்டு நான் வெறும் ஜஸ்ட்டு $40 வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்கும், நான் ஏன் $40 வச்சு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. ஆனால் இவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கிறேன் நான் வந்து $40 போடும்போது நீங்கள் வச்சுருக்கிற கேபிட்டலில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள் சரிங்களா. ஆசை யாரையும் விடாது, ஆனால் நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஆசையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். பட் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் சரிங்களா. ஆனால் நீங்கள் வந்து ஒரு டைம் பழகிட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடலாம் சரிங்களா. ஓகே, வெயிட் பண்ணலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியங்க சரிங்களா.
ஸோ இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு தெரியும். சரிங்களா? இல்லை இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல இப்படி இருக்குது, அதனால் அப்படி வந்திருக்குது, நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்றத எனக்கு வந்து பர்சனலாக நீங்கள் வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணாலும் சரி. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சரிங்களா, ப்ராப்பராக நீங்கள் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணாலும் சரி. ஓகேவா? நான் வந்து அது கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒன்லி ஃபார் நாலேஜ். சரிங்களா? ஓகே. இல்லை நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஒன் நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்த கேண்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணணுங்க, பொறுமை ரொம்ப முக்கியங்க. வேறு ஏதாவது சார்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம், கரன்சி பேர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். யூரோ ஜிபிபி 87 வந்திருக்கு, 75 தான் இருக்குது. ஓகே, சரி, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். இது வேண்டாம். சரிங்களா? இதுலேயே பார்க்கலாம். எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலேஜுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து ட்ரேடிங்க்கு அதுக்கு உள்ளே வந்து சார்ட் எப்படி பார்க்கணும், அந்த சார்ட்டில் அந்த கேண்டில் எப்படி பார்க்கணும், ஒவ்வொரு கேண்டிலும் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? அது தெரிஞ்ச மட்டும் தான் சார்ட்டை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும், இல்லைனா முடியாது. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். ஓகே, கேப் டவுன் ஆகிருக்கு. சரிங்களா? பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? என்ன நடந்தாலும் சரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வேணும். புரியுதுங்களா? அந்த மைண்ட் செட் இல்லை அப்படின்னா 100% லாஸ் தான் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ட்ரேடும் எடுக்கும்போது ஏன் எடுத்தேன், எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு ட்ரேடும். சரிங்களா? இந்த ட்ரேட் வந்து அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? செல்ல ஸ்ட்ராங்காக வந்துட்டான். ஓகே, ஓகே, லாஸ்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகிருக்கான். இருந்தாலும் ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, லேட் என்ட்ரி. சரிங்களா? லேட் என்ட்ரி ஆகிடுச்சு. பட் ஆனால் மார்டிங்கில் ஓகே, இது வந்து மார்டிங்கில் தான் எடுத்தேன். திரும்பவும் லேட் என்ட்ரி, அதே இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகிடுக்கு திரும்பவும். சரிங்களா? ஸோ ஓகே, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் சரி. சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பையர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக போகிறான். பட் ஆனால் ரிஜெக்ஷன் கொடுக்குறான். சரிங்களா? செல்லர் ரிஜெக்ஷன் கொடுக்குறான். அந்த கேண்டில் வந்து மூவிங்லேயே தெரியுங்க, நம்ம வந்து செல்லரா பையரா அப்படின்றது நமக்கு வந்து மூவ் ஆகும்போதே தெரியும். மேலேயும் கீழேயும் போகும்போதே அந்த கேண்டிலோட பவர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, பார்த்துக்கலாம். இதுவும் ப்ராஃபிட் தான். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ எல்லாமே ப்ராஃபிட் தான் எடுக்கணும், நான் வந்து ஒரு ட்ரேட் கூட லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இருக்கிற கேபிட்டலை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். சரிங்களா? ஸோ லாஸ் ஆகும். சரிங்களா? லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அடுத்த டேட் நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்குன்னு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. வந்ததும் ட்ரேட் எடுத்துகிட்டு எல்லாமே ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் லாஸ் தான் ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு மைண்ட் செட்டுனா அதிகமாகவும் இருக்கக்கூடாது, லோவிலையும் இருக்கக்கூடாது, மீடியமாகவே இருந்துட்டு அப்படியே நம்ம போகிற போக்குலேயே ப்ராஃபிட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ 2 ட்ரேட் ஆல்ரெடி வந்து இன்றைக்கி வந்து 8 ட்ரேட் எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ 8 ட்ரேட் வந்து 2 மார்டிங்கில் எடுத்தேன். ஸோ 6 ட்ரேட் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. சரிங்களா? ஸோ ஓவர் ட்ரேட் தான் இதுவே. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த ட்ரேடு வந்து நான் எப்படி எடுத்தேன், எதுக்காக எடுத்தேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறேன். வேறு ஏதோ டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாமல் உங்களுக்கு ஈஸியாக பணம் வராது. சரிங்களா? ஈஸியாக பணம் வரணும் அப்படின்னா ஈஸியாக பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த வழியுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். சரிங்களா? என்னோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வராது ஆனால் வரும். சரிங்களா? ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.